ஹாய் ஹலோ இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு இந்த கூர்க்கக்கிழங்கு தான் இப்போ வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். இதை வந்து இங்கிலீஷில் வந்து சைனீஸ் பொட்டாட்டோன்னு சொல்லுவாங்க. கேரளாவில் வந்து இது ரொம்பவே ஃபேமஸ். இப்போ வந்து சீசன் கூட இந்த கூர்க்கக்கிழங்கோட நான் அன்னைக்கு தோட்டமெல்லாம் காமிச்சு தந்திருந்தேன் இல்லையா, எங்கள் பக்கத்துல எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க கூர்க்கக்கிழங்கு. ஸோ அங்கேருந்து நமக்கு கொஞ்சமாக கூர்க்க வந்து கிடச்சிருந்துச்சு. இதில் நிறைய வந்து ஃபைபரு, அதே மாதிரி பசங்களுக்கு கொடுக்குறது வந்து ஓர்ம சக்திக்கு, அவங்களுக்கு வந்து டைஜஷன் பிரச்சனைக்கு, அதே மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கு இது வந்து ரொம்பவே பிரெயினுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்படி நான் இப்போ வந்து சைனீஸ் பொட்டாட்டோல க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பொரியல் தாங்க இன்னைக்கு பண்ண போறேன். கடுகு போட்டுட்டு, இப்போ வந்து கொஞ்சமா உளுந்து பருப்பு சேர்த்துட்டு, வெங்காயம், குட்டியா ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலையில சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதிகமா மசாலா எதுவுமே நான் பசங்களுக்கு குடுக்கும்போது சேர்க்க மாட்டேன். கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா தனியாத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு, இப்போ வந்து அந்த கூர்க்க கிழங்க வந்து அதில போட்டுக்கிறேன். இந்த மாரி நம்ம வந்து பசங்களுக்கு ஏதாச்சும் குடுக்கும்போது, அதில ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் இருக்கா? நம்ம குடுக்குற சாப்பாட்ல வந்து ஏதாச்சும் நம்ம வந்து பசங்களுக்கு குடுக்கறக்கு நான் வந்து எப்பவுமே ட்ரை பண்ணுவேன். எப்போ ஒரு புரோட்டீன் ரிச் ஆனது, ஒரு ஃபைபர் ரிச் ஆனது 2யும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி குடுக்கறதுக்காக நான் வந்து ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் இப்போ தான் முட்டை தான் ஆம்லேட் போட்டுட்டுருக்கேன். எங்களுக்கு வந்து எப்படின்னா, எங்க வீட்ல குழம்பு அதிகம் யூஸ் பண்றவங்க யாருமே கிடையாது. நானும் பசங்களும் சரி, ஹஸ்பண்ட் வந்து வெளியூர்ல இருக்கிறனால வந்து குழம்பே வந்து அதிகமாவும் வைக்கிறதில்ல. குழம்பு வச்சாலும் டிஃபனுக்கு தான் நாங்க வந்து அதிகமா சாப்பிட்டுப்போம். சாப்பாட்டுக்கு வந்து நெய் ஊத்திட்டு, இந்த மாரி ஏதாச்சும் பொரியலு, ஒரு ஆம்லேட்டு இல்லன்னா ஏதாச்சும் ஒரு ஃப்ரை இருந்துச்சா எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் முட்டையெல்லாம் ஆம்லேட் பண்ணிட்டு, இந்த மாரி பீட்ஸா மாரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்னங்க, மத்தியானத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான இப்போ ஒரு சாப்பாடு தான் சாப்பிட போறோம். இந்த மாரி நீங்க உணவு தான் நமக்கு ஆரோக்கியங்க. எப்பவுமே நம்ம வந்து உணவுக்கு வந்து முக்கியத்துவம் குடுக்கணும். முக்கியத்துவம்னு எப்பவுமே சாப்பாடு மட்டும் வாழ்க்கை கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து சாப்பிடுறது கொஞ்சமானாலும் அது வந்து ஹெல்த்தியா சாப்பிடுறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டும், கேரளாவும் என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புது புது நல்ல டிஷ்ஷஸ் மாரி நெக்ஸ்ட் வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். பசங்களுக்கு சாப்பாடு குடுத்துட்டு, நான் இப்ப கஞ்சி தான் குடிச்சேன். எனக்கு கஞ்சினா ரொம்ப ரொம்ப ஃபேவரைட். ஓகே, பாய்.